இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஃபாலோவிங் டேட்டா வந்து ஆஃப் 10 ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்டர்னல் மார்க்கும் யூனிவர்சிட்டி மார்க் ஃபார் மேக்ஸிமம் 50 அப்படின்றதுல வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யாக இதை வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மார்க்கை வந்து எக்ஸாகவும் யூனிவர்சிட்டி மார்க்கை வந்து ஒய்யாகவும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்டைன் த 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் டிட்டர்மைன். நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, ரெக்ரெஷன் லைன் ஆன் எக்ஸ் ஆன் ஒய்யும் ரெக்ரெஷன் லைன் ஆன் ஒய் ஆன் எக்ஸையும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, மோஸ்ட் லைக்லி இன்டர்னல் எக்ஸாம் ஃபார் த யூனிவர்சிட்டி மார்க் ஆஃப் 25. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி மார்க் ஆஃப் 25 இருந்தால் இன்டர்னல் மார்க் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே வந்து நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் இங்கே. அண்ட் இங்கே வந்து யூனிவர்சிட்டி மார்க் கேட்டுட்டு இன்டர்னல் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இங்கே ஒய்யை கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ரிக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸையும் ரிக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்யும் கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு காமா சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இதுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு காமா சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் ஒய் மைனஸ் ஒய் பாரா. இப்போ நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஒன்று தான் தெரியும். என்ன அப்படின்னா, சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேரியபிள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வேரியன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். அண்ட் வந்து சிக்மா ஒய் ஸ்கொயருக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என். அண்ட் வந்து காமாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை என் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து ஈக்குவேஷனில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. என்னென்னு பாருங்கள், இது தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி நம்ம இது பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு எக்ஸ் பார் அப்படின்றது என்னன்னே தெரியாது. எக்ஸ் பார் அப்படின்றது மீன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பார் அப்படின்றது மீன் ஆஃப் ஒய். இதோட எக்ஸோட மீன் என்ன, எப்படி நம்ம யூஸ்வலாகவே தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, sum of all the given numbers and divided by n. அப்போ இதை வந்து பண்ணும்போது என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 350 அண்ட் ஒய்க்கு வந்து 290 கிடச்சிச்சு. ஸோ அப்போ வந்து எக்ஸ் பார் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு summation of x by n is equal to 350 divided by 10. ஸோ 10க்கு 10 n 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ 10 தான் போடுறோம். ஸோ அப்போ வந்து 35, எக்ஸ் பார் இஸ் 35 அண்ட் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஒய் பை என் இஸ் ஈக்குவல் டு 290 divided by 10 is equal to 29. ஸோ எக்ஸ் பாரும் ஒய் பாரும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வந்து இங்கே ஒவ்வொன்றிலையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாக்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் வந்து 358 கிடச்சிருக்கு. அண்ட் சம்மேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் வந்து 598 கிடச்சிருக்கு. அண்ட் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 324 கிடச்சிருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம இப்போ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு சிக்மா எக்ஸ் த ஸ்கொயர் இதில் பண்ணும்போது எப்படி என்ன வருது அப்படின்னா 358 டிவைடட் பை 10ன்னு வருது. ஸோ அப்போ வந்து 35.8ன்னு வரும். இங்கேயும் அதே மாதிரி தான் 598 அப்படின்னு டிவைடட் பை 10 அப்படின்னு வரும்போது 59.8 அப்படின்றது கிடைக்கும்.
இது வந்து ஸ்கொயர் நம்மளுக்கு சிக்மா எக்ஸ் மட்டும் தேவை. அப்போ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம ரூட்டாக மாற்றி நம்மளுக்கு வந்து ரூட் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 5.98ன்னு கிடைக்குது. இதுக்கு வந்து 7.73ன்னு கிடைக்குது. அண்டு காமாவுக்கு வந்து என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பாரோட வேல்யூவு டிவைடட் பை என் ஆஃப் சிக்மா எக்ஸு சிக்மா ஒய்யும் போடுறோம். அப்படி போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரும்போது 0.7 கிடைக்கிது. இப்போது இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிக்ரெஷன் லைன் இங்கே போட்டிருக்க இந்த ரிக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரையும் ஒய் ஆன் எக்ஸையும் எக்ஸ் ஆன் ஒய் ஆன் எக்ஸையும் எக்ஸ் ஆன் ஒய்யும் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா y மைனஸ் ஒய் பார் என்ன அப்படின்னா 29 இஸ் ஈக்குவல் டு சிக்மா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 0.7 அண்டு இதே ரெசிப்ரோக்கல் எழுதணும் நம்ம. $7.73 by 5.98 of x minus 35 y minus 29 is equal to 0.9047 of x minus 35. இப்போ இந்த -29 வந்து நம்ம இந்த பக்கம் RHSக்கு கொண்டு வரோம். அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 0.9047x மைனஸ் இது மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 31.675 ப்ளஸ் 29 வந்துடும். ஸோ y is equal to 0.9047x மைனஸ் இது வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.675 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ரிக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரிக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ரிக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணால் எக்ஸ் மைனஸ் 35 இஸ் ஈக்குவல் டு சிக்மா என்ன கண்டுபிடிச்சோம் 0.7 அண்டு இதோட வேல்யூ என்ன 7.73 5.98 by 7.73 into y minus 29 x minus 35 is equal to 0.5415 of y minus 29 x minus 35 is equal to 0.5415 y minus 15.718 x is equal to 0.5415 y minus 15.718 plus 35 x is equal to 0.5415 y plus 19.282 இது வந்து ரிக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். தேர்ஃபோர் நம்ம வந்து ரெண்டு ரிக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸாக தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி இன்டர்னல் மார்க் கேட்டிருக்காங்க. இன்டர்னல் மார்க் என்னது எக்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி மார்க் 25, ஒய் வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது y இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கண்டுபிடிச்சதுல வந்து தான் கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5415 ஆஃப் 25 ப்ளஸ் 19.282. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32.83. எக்ஸோட வேல்யூ இப்படி கிடைக்குது. அண்டு தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி மார்க் ஒய் கொடுத்துட்டு எக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ் என்ன அப்படின்னா 13 கொடுத்துருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது வந்து இதை வந்து நான் எந்த ஈக்குவேஷனில் போட்டுக்கிறேன் அப்படின்னா முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சு இந்த ஒய் ஈக்குவேஷனில் வந்து போட்டுக்கிறேன். நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சி இந்த ஒய் ஈக்குவேஷனில் போய் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி போடுறேன். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.9047 ஆஃப் 30 மைனஸ் 2.675. y is equal to